நிலைவாசல் இருந்து கிச்சனுடைய அடுப்பு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பெயர் காலத்துக்குடைய அளவுகள் தடைப்படும் அப்படிங்கிறது. பப்ளிக் எல்லாருமே அந்த பெண்ணை ஈஸியாக பார்க்கக்கூடிய மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது. ஆனால் உப்பு எப்பவுமே கிச்சன்ல நம்ம கீழே வலது கை பக்கமாக இருக்க வேண்டும். அதாவது அடுப்புக்கு கீழே வலது கை பக்கமாக இருக்க வேண்டும். உப்பு லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அவளை குனிந்து அப்படி எடுக்கிறது தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால வெந்தயம் நம்மளுக்கு வசீகரிக்கும் தோற்றத்துக்குரியது அப்படிம்போம். அதனால வெந்தயத்தை எப்பவுமே வடகிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு மண் சட்டியிலையோ இல்லாட்ட ஒரு பவுல்லையோ ஒரு பீங்கா பவுல்லையோ போட்டு வச்சு கொஞ்சம் வெந்தயத்தை திறந்த மாணிக்கு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த திறந்த மாணிக்கு வெந்தயம் வைக்கும்போது புளியை புளி காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம எக்கி எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முந்தியெல்லாம் என்னென்னா இந்த இதில் கட்டி தொங்க விடுவாங்க, உரியில் கட்டி தொங்க விடுவாங்க. அதில் புளி காஞ்ச மிளகாய் எல்லாம் உரியில் கட்டி, ஏன்னா அதெல்லாம் எளிதில் நம்ம கையில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேல் நோக்கிய போகக்கூடிய புகைக்கூண்டு வழியாக அந்த புகைகள் போகுவதற்கான வாட்டங்கள் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகிற புகைக்கூண்டே கிடையாது. ஜன்னலை ரொம்ப அகலப்படுத்தி ரொம்ப பெருசுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே வைக்கும் போது சூரியனுடைய ஒளியின் அளவு அதிகமாக இருக்கும். கிச்சனில் அதிக வெளிச்சம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்மளுடைய ஜன்னல்கள் அளவுலாம் அங்கே குறைவாக இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த வெயில் காலத்துலலாம் அவங்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சமைக்க முடியாது, அந்த வெக்கையினுடைய தாக்கமாக. அதனால் அவங்க வெளிப்புறம் கொல்லப்புறம்னு ஒன்று வச்சு அதில் சமையல் பண்ணுறது எல்லாமே வச்சுருப்பாங்க. பிரபஞ்சத்துடன் தொடர்பு, அங்கே வாஸ்துவோ எதுவுமே, பிரபஞ்சம் தொடர்பு இருந்தாலே வாஸ்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜாதகம், ஜோதிடம், பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு, வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கிச்சனுடைய வாஸ்து அமைப்பு எப்படி இருக்கணும், பொதுவா ஒரு கிச்சன் அப்படிங்கும் போது எந்தெந்த மூலையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், என்ன மாதிரியான பொருட்கள் எந்தெந்த திசையில வைக்கணும், சரியான திசை என்ன, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். வாஸ்துங்கிறது கிச்சன் அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு மூலையில் கிச்சன் அமைப்பது மிக சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு தென்கிழக்கில் எனக்கு இடம் இல்லை, ஏதாச்சும் ஒரு இது கிச்சனை மட்டும்தான் மாற்றுவாக இன்னொரு இடத்துல வைக்கலாம், மற்றதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் கிச்சன் தென்கிழக்கு மூலையில் நம்மளால் வைக்க முடியலன்னா அதுக்கு மாற்றாக வேறு திசை எனக்கு சொல்லுங்கன்னா வடமேற்கு பகுதியில் கிச்சனை வைக்கலாம். அதாவது 4 மூலை இருக்கு. வடகிழக்கு நீர் மூலை, அப்புறம் தென்கிழக்கு அக்னி மூலை, தென்மேற்கு நிலத்தன்மையுடையது, வடமேற்கு காற்றுத்தன்மையுடையது. இப்போ தென்கிழக்கு அக்னி மூலையில் தான் நம்ம அக்னியை வளர்க்கக்கூடிய இடத்தில் தான் கிச்சனை வைக்கணும். ஏன்னா நம்ம உணவு தயாரிப்பது அக்னி தேவை. அந்த அக்னி மூலையில் கிச்சனை வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதை தவிர்த்து இன்னொரு மூலையில வைக்கலான்னா மண் மூலையில், அதாவது நில மூலையில் வைத்தா அக்னி அணைஞ்சிரும், நம்ம நெருப்பு தத்துவம் அணைஞ்சிரும். ஏன்னா கிச்சனுக்கு நெருப்பு தேவை. அதே நீர் மூலையில் வைத்தாலும் அக்னி அணைஞ்சிரும். அதனால வடகிழக்கு மூலையில் நம்ம கிச்சனை வைக்க முடியாது. அடுத்த ஆப்ஷன் வடமேற்குல நம்ம கிச்சனை வைக்கணும்னா அந்த நெருப்பை வளர்க்கக்கூடிய காற்று நமக்கு முக்கியமாக தேவைப்படுறதுனால அது ஊதாங்குழல் வச்சு ஊதி நம்ம நெருப்பு வளர்க்குறோம். அப்போ அந்த காற்று இடத்தில் மாற்று கிச்சனாக நம்ம வைக்கலாம். அதனால தென்கிழக்கில் நம்மளால கிச்சன் அமைக்க முடியலைன்னா வடமேற்குல வைக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா கிச்சன் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். ஏதாவது கிச்சன் சின்னதாக ரொம்ப குறுகிய கிச்சனாக இருந்தால் சுக்கிரன் கேது அப்படிம்பாங்க. சுக்கிரன் கேதுங்கிறது கிச்சனை ஆள்பவள் யாருன்னா பெண்ணாக தான் இருப்பா. பெண் தான் அந்த கிச்சனை ஆள்பாள். அப்போ அந்த கிச்சனை குறிக்கக்கூடிய அறை சுக்கிரன், கேது சின்னதாக இருந்தால் கேது அப்படிம்பாங்க. அப்போ சுக்கிரன் கேதுவாக இருந்தால் பெண் தனிமை விரும்பியாக, ரொம்ப விரக்தி மனப்பான்மையுடன், யார்ட்டையும் ஒட்டாமல் பணத்தடைகள் உருவாகக்கூடியதாகவும் இருக்கும். தன்னுடைய அலங்கார தோற்றத்தை கூட அவ மறுப்பாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது கிச்சன் கொஞ்சம் பெருசா, ரொம்ப பெருசாக இருந்தால் சுக்கிரன் ராகு அப்படிம்பாங்க. இந்த சுக்கிரன் ராகுங்கிறது பெண் அதீதமான கற்பனைகள் உடையவர்களாக இருப்பார். எதை எடுத்தாலும் ஓவர் திங்கிங், நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக போடணும், என்னுடைய
நம்மளுடைய அலங்காரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும், நான் வெளியில ரொம்ப ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்வாள் அப்படிங்கிறது. அதனால அதீதமான அகலமும் நீளமும் இருக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப குறுகிய கிச்சனாகவும் இருக்கக்கூடாது. ஆனா கிச்சன்ங்கிறது ஒரு மீடியமான சைஸ்ல மீடியமான அளவுல கிச்சனை வைத்திருந்தால்தான் அங்க பெண் சரியான முறையில் ஆளப்படுகிறாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் கிச்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அடுப்பும் வாசலுடைய நிலைவாசலும் தெரியற மாதிரி இருக்கக்கூடாது. நிலைவாசல் இருந்து கிச்சனுடைய அடுப்பு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பெயர் காலத்துக்குடைய அளவுகள் தடைப்படும் அப்படிங்கிறது. பப்ளிக் எல்லாருமே அந்த பெண்ணை ஈஸியாக பார்க்கக்கூடிய யதார்த்தம், அவ வந்து வீட்டுக்குள் உள்ள பெண்ணாக எல்லாருக்கும் ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது. அதனால கிச்சனை வந்து எல்லாரும் பார்க்கும் அறையில் வந்து பாக்குற, அதாவது உங்களுடைய நிலவாசலும் கிச்சனும் பார்க்கிற பார்வையில் இருக்கக்கூடாது, நேராக இருக்கக்கூடாது. அதாவது கிச்சனுடைய அடிப்படை வந்து நேராக இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால இந்த கிச்சன் வந்து அமைப்புகள் வந்து இந்த மாதிரி அமைப்புல தான் நம்மளுக்கு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து கிச்சன்ல வந்து எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத கேட்கறதா இருந்தா, பொதுவாக நம்ம உப்பை தான் முதல்ல எடுப்போம். உப்பு வந்து எப்பவுமே வந்து கிச்சன்ல வந்து நம்ம கீழே வலது கை பக்கமாக இருக்க வேண்டும். அதாவது அடுப்புக்கு கீழே வலது கை பக்கமாக இருக்க வேண்டும். எப்பவுமே உப்பு வந்து லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அவளை வந்து குனிந்து அப்படி எடுக்கிறது தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால சில பேர் இப்படி தலை நிமிர்ந்து உப்பை எடுக்கும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அங்கெல்லாம் பணிவு ரொம்ப முக்கியம். அந்த மகாலட்சுமிக்கு நம்ம யாராச்சும் ரொம்ப பெரியவங்க வந்தாங்கன்னா தலை குனிந்து பணிவாக அவங்களை வரவேற்கிற முறை, அதே போல்தான் நம்ம மகாலட்சுமியை எடுக்கும் போது தலை குனிந்து பணிவாக எடுக்கிற தன்மை தான். மேல ஷெல்ஃப்ல எல்லாம் வச்சு மேல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடிய, இப்ப நிறைய பேர் வந்து அடுப்படிக்கு மேலேயே வந்து கபோர்ட்லாம் வச்சுக்கிறாங்கல்ல மேம், அந்த மாதிரி வைக்க கூடாது. அந்த மாதிரி வைக்கவே கூடாது. உப்பை வந்து மேல் நோக்கி பார்த்து எடுக்கவே கூடாது. மகாலட்சுமி எட்டாவது துயரத்தில் இருந்தால் ஒவ்வொன்றுமே நீங்க வந்து அவட்ட ஏங்கிய நிலையில் நிக்கிற மாதிரி இருக்கணும். அதே இது குனிந்த நிலையில் எடுத்தீங்கன்னா அவ ஈஸியா உங்க கூட வந்து இதாவா. ஆனா குனிந்து பவ்யமாக இருந்தா மகாலட்சுமி ஈஸியாக உங்களுக்கு வளம் சேர்ப்பாள் அப்படிங்கிறது தான். அதனால குனிந்து உப்பை எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உப்பு இருக்கிற அந்த உப்பு ஜாடியில் ஒரு துண்டு தேங்காய் வச்சு நம்ம போட்டு வைக்கணும். அப்போது அந்த மகாலட்சுமிக்கு வந்து அந்த தேங்காயுடைய தன்மையில ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த காலத்துல வந்து நம்ம வந்து தேங்காய் கெட்டு போகாது கூடாதுன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அந்த உப்பு போட்டு வைப்போம். அந்த உப்பு தேங்காய் வந்து ரொம்ப நம்மளுக்கு உணவுக்கும் ஒற்றுமைக்கும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்துதான் இந்த பருப்பு வகைகள், உணவு தானியங்கள்லாம் வைக்கிறதுக்கு இப்ப நம்ம வீட்லயே வந்து துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு பொருட்கள் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இதெல்லாம் எந்த திசையில வச்சிருக்கணும்? பருப்பு வகைகள் எப்பவுமே நீங்க வந்து உயரமான இடத்துல வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பருப்பு வகைகள் வந்து செவ்வாய் பக்கமான அந்த தெற்கு சைடாக நீங்க வச்சு அதை வந்து பாதுகாத்து வச்சீங்கன்னா அதிகமாக பூச்சி புழுக்கள் விழாது, அந்த பருப்பை வந்து கெட்டு போக வைக்காது. அதே மாதிரி துவரம் பருப்புன்னு எடுத்தீங்கன்னா துவரம் பருப்புல ஒரு மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டு வச்சுட்டு அதனுடன் துவரம் பருப்பு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பருப்பு துவரம் பருப்புடைய இது வந்து தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டு போகாத ஒரு தன்மையும் இந்த துவரம் பருப்புல ரொம்ப இதா இருக்கும், வற்றாமல் இருக்கும் அப்படிங்கறத எடுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து வெந்தயம். எப்பவுமே வெந்தயம் வந்து நம்மளுக்கு வசீகரிக்கும் தோற்றத்துக்குரியது அப்படிம்போம். அதனால வெந்தயத்தை வந்து எப்பவுமே வடகிழக்கு மூலையில் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. வடகிழக்கு மூலையில் திறந்த மானிக்கு ஒரு வெந்தயம் வந்து எப்பவுமே ஒரு மண் சட்டியிலையோ இல்லாட்ட ஒரு பவுல்லையோ ஒரு பீங்கா பவுல்லையோ போட்டு வச்சு கொஞ்சம் வெந்தயத்தை திறந்த மானிக்கு வைக்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த திறந்த மானிக்கு வெந்தயம் வைக்கும்போது அந்த வெந்தயம் வந்து ரொம்ப வசீகரிக்கும் தன்மை உடையது. அதனால் அது வந்து என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப தானிய வகைகள் வற்றாமல் நம்மளுக்கு எப்பவுமே இருப்பு இருந்துகிட்டே இருக்கும். அரிசி பருப்பு உளுந்துன்னு சொல்லிட்டு எதுவுமே குறையாது. அதனால வெந்தயம் வந்து எப்பவுமே திறந்த மானிக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது முக்கியமானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கி வைப்போம். அரிசி வாங்கி வைக்கிற இடம் வந்து எப்பவுமே கீழ்ப்பகுதியில தான், நமக்கு காலு கீழே தான் இருக்கணும். அதுக்கு உள்ள மரியாதை அது வந்து நம்ம எந்த பெட்டியில் அது ஒரு சாக்கில் வாங்கினோம்னா சில பேர் அந்த சாக்கிலே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் ஒரு இரும்பு இதுல போட்டு வைக்கிறது, இல்லாட்டா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டப்பாவை போடுவதை விட இரும்பு பெட்டியில போடுவது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அரிசிக்கு வந்து அளந்து போடுற அந்த நாளி அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆளாக்கு இதெல்லாம் நம்ம வந்து சில்வர் டம்ளர்ல
வந்து அளந்து போடுற மாரி அந்த அளவு குறியீடுகள், அந்த சில்வர் டம்ளர் வந்து கீழ இப்படி வந்திருக்கும். கொஞ்சம் அடியில குறுகி இப்படி வந்திருக்கும். அந்த மாரி இல்லாமல் ஒரே சீராக அதுக்குன்னு அளக்குற ஆளாக்குகள வந்து நீங்க போடணும். சில பேர் என்னன்னா, நாங்க 2 பேர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அரை நாழி மட்டும் போட்டு போட்டு பழகுவாங்க. இந்த அரை நாளைக்கு இந்த டம்ளர் அப்படி சொல்லிட்டு எடுப்பாங்க. அப்படி நம்ம வந்து எப்பவுமே அரிசி அளந்து போடக்கூடாது. எப்பவுமே அரிசி எடுக்கும்போது, அந்த ஒரு எவ்வளவு இப்போ சின்ன ஒரு இது இருக்குது, ஆழாக்கு இருக்குது. அந்த இத வந்து அந்த படிய வாங்கிக்கணும். அந்த படி வாங்கி, அதுல வந்து குமிச்சு அரிசி எடுக்கும்போது குமிச்சு அப்படி எடுத்து போட்டா தான், அந்த அரிசி வந்து உங்களுக்கு நிறைவான அரிசியாகும். வீட்டில் நெறைய பேர் சாப்பிடக்கூடிய நிறைஞ்சு நிக்கும். ரொம்ப முக்கியமானது வந்து புளி வைத்தல். புளி வந்து எப்பவுமே வந்து பீங்கான் குவளையில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா கண்ணாடி குவளையில வைக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த 2ல ஏதாச்சும் ஒண்ணுல வைக்கலாம். இல்லாட்டா ஓலப்பெட்டியில வைப்பாங்க. இந்த 3 தான் நம்மளுக்குள்ள இது. இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு பொருள தான் வைக்கணும். பிளாஸ்டிக்ல வைக்கும்போது அந்த புளியினுடைய இதனால கெடுதல்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால, புளி வந்து எப்பவுமே பாரம்பரியமாக பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது. அதனால அதுல வந்து 2 உப்புக்கள போட்டு புளியில் வந்து எப்பவுமே புளி வாங்குனோனே அதுல ஒரு 2 உப்பு கல்லு, பொடி உப்பு கிடையாது. உப்பு கல்ல போட்டு மூடி வச்சுட்டீங்கனாலே, அந்த புளி வந்து உங்களுக்கு ரொம்ப வசீகரிக்கும் தன்மை கூடியதாக இருக்கும். அதனால அந்த புளி வந்து வசீகரிக்கும் தன்மைன்னா, ஒரு கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால அந்த புளியில 2 கல் உப்பு மட்டும் போட்டு வச்சு குடுவையில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும். புளி வைக்கிற இடமும் நம்மளுக்கு வந்து என்னன்னா, மேற்கு திசை பார்க்குற இடத்துல வைக்கிற மாரி வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். புளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே நம்ம எக்கி எடுக்கிற மாரி இருக்கணும். ஈஸியா எடுக்கிற மாரி இருக்கக்கூடாது. எ எ எ ரொம்ப மிந்தியெல்லாம் என்னன்னா, இந்த இதுல கட்டி தொங்க விடுவாங்க. இந்த உரியில கட்டி தொங்க விடுவாங்க. அதுல புளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் உரியில கட்டி. ஏன்னா, அதெல்லாம் எளிதில் நம்ம கையில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த உரியில எடுக்க வேண்டிய புளியாக இருக்கணும். அதனால அதை எளிதாக கையில் கிடைக்கும் இடத்தில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக இருக்கணும். அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாரி உணவு பதார்த்தங்கள் சேர்க்கிறதுமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். பொதுவா வாஸ்து பத்தி பேசும்போது, இந்த காற்று, வெளிச்சம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப நம்ம கிச்சன் வாஸ்து பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ கிச்சன்ல கண்டிப்பா ஜன்னல் அப்படிங்கிறது இருக்கணுமா? எந்த திசையை நோக்கி வைக்கணுமா? பொதுவா வந்து நம்ம அந்த காலத்துல கிச்சன்ல ஜன்னல் வந்து டாய்லெட் பாத்ரூம்ல இப்ப வச்சிருக்கோம்ல சின்ன ஜன்னல். அதே மாரி தான் கிச்சன் ஜன்னலே அந்த காலத்துல இருக்கும். ஆனா கிச்சன்ல தான் அதிக புகமூட்டம், கண்ணெரிச்சல் விஷயங்கள் நடக்கும். வெங்காயம் உரிக்கிறதும், விறகடுப்புல வைக்கும்போது புகைகள் வெளியேறுவதற்கும், அப்ப பெரிய ஜன்னல் தான் நம்ம வைக்கணும் ஆக்சுவலா. இப்ப தான் நம்ம வந்து ஜன்னல் வைக்காட்டா கூட பரவால்ல. ஏன்னா புகை வருவது ரொம்ப ரேர். அந்த காலத்துல புகை வந்து விறகடுப்புல வர புகை அவ்வளோ இருக்கும். ஆனா அங்க வந்து ஜன்னலே இருக்காது. ஆனா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, புகைக்கூண்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. மேல் நோக்கி போகக்கூடிய புகைக்கூண்டு வழியாக அந்த புகைகள் போகுவதற்கான வாட்டங்கள் அமைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மேல் நோக்கி போகிற புகைக்கூண்டே கிடையாது. ஜன்னல வந்து ரொம்ப அகலப்படுத்தி, ரொம்ப பெருசுபடுத்தி வச்சிருப்பாங்க. அங்க வைக்கும்போது சூரியனுடைய ஒளியின் அளவு அதிகமாக இருக்கும். கிச்சன்ல அதிக வெளிச்சம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்மளுடைய ஜன்னல்கள் அளவெல்லாம் அங்க குறைவாக இருந்தது. ஏன்னா, அந்த காலத்தில் பெண்கள வந்து அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ண பார்க்கணும். அந்த வீட்ட பெண்ண பார்க்கணும்னா, அவள எளிதில் பார்க்க முடியாது. ஏன்னா, பெண் தான் அந்த வீட்டினுடைய கௌரவம்னு நெனச்சு அந்த காலத்துல வாழ்ந்தவங்க. ஆனா, என் வீட்டு பெண்ண அவள சீக்கிரம் கண்ணுல காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க. அதனால அவள் வந்து இருட்டுக்குள் இருக்கிறது போல ஒரு தோற்றத்தில் அந்த கிச்சன்ங்கிறது சுக்கிரனுடைய காரகத்துவம். அதனால கிச்சன வந்து இருட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்க பெண்ண வச்சிருப்பாங்க. இப்ப உள்ள கிச்சன பார்த்தீங்கன்னா, அதிக வெளிச்சமாக இருப்பதனால் பெண்கள் அதிகமாக வெளிப்போக்குகள் நெறைய வெளிய வந்துட்டாங்க. வெளிச்சமான தோற்றத்துக்குள் வந்துட்டாங்க. இதன் விளைவாக என்னன்னா, சுக்கிரன், சூரிய சேர்க்கை வந்துருது. சூரியன் வந்து அளவுக்கு அதிகமாக சுக்கிரன் மேல் படும்போது, சுக்கிரன்கிறது விந்துவை குறிப்பதாக இருக்கும். சூரியன்கிறது உயிர் சத்தை குறிப்பதாக இருக்கும். இந்த சுக்கிரனும், சூரியனும் சரியான அளவு பட்டால் தான் உயிர் தோற்றம் உருவாகும். ஒரு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் உருவாகும். அதிகமான வெப்பத்தை வந்து அந்த சுக்கிரன் தாங்கிருச்சுன்னா, அது வந்து பொசுங்கி போயிரும். அப்பங்கும்போது இந்த இடத்துல வந்து சுக்கிரன்கிற கிச்சன்ல அதிகமான வெளிச்சத்த வரம்போது, உங்களுக்கு என்ன ஆகுன்னா, கர்ப்பப்பையில் குழந்தை பேர் தங்குவது இதாகுது. அது இப்ப உள்ள கிச்சன்ல வந்து மாடர்ன் கிச்சன் வச்சு நெறைய லைட் போட்டுக்கிறாங்க. நல்ல ஜன்னல ஓப்பனா வச்சு நாங்க இயற்கையா சமைக்கிறோம் அப்படிங்கிற தன்மை. இயற்கையா சமைக்கிறது வெளியில மேல வந்து கூடாரம் இல்லாமல் சமைக்கிற முறைகள் உண்டு. அதுக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல.
ஆனால் இது வந்து வீட்டுக்குள் 4 செவுத்துக்குள்ள நிலைவாசலுக்குள்ள இருக்கிற நம்ம சமையலில் அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை நீங்க உருவாக்கி இருக்கும்போது, அது வந்து நெறைய ப்ராப்ளமாக உருவாகும் அப்படிங்கிறதுனால, இப்ப வயசானவங்க நல்ல வெளிச்சத்துக்குள்ள இது இடத்துல இருக்கலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க, அந்த குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாது. பொதுவாக வெளிச்சம் கிச்சனுக்குள் சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ளுக்கு வரும்போது, அந்த வீட்டு பெண்கள் வந்து ரொம்ப டாமினேட்டிங் பவர் உடையவங்களாக இருப்பாங்க. இப்போ நெறைய இடங்கள்ல இப்போ ஊருங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடத்துலலாம் வந்து 2 கிச்சன் வந்து வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள 1 அந்த கிச்சனோட இதுலயே வந்து இன்னொரு கிச்சனும் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு வீட்ல 2 கிச்சன் எல்லாம் அமைக்கலாமா மேம்? கஷ்டப்பட்ட குடும்பத்தில் எடுத்துக்கலாம். மிந்தி வந்து ஒரே ஒரு ரூம் தான் வச்சிருப்பாங்க. சுற்றுப்புற இடம் நெறைய இருக்கும். அந்த ஒரு ரூம்ல வந்து கிச்சன் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத பாதி சுவர் கட்டிட்டு, இந்த சைடு படுக்கறைய வச்சுக்குவாங்க. அதுல தான் எல்லா புழங்கல் வேண்டிய பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. இது வந்து அந்த மாரி வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெயில் காலத்துலலாம் அவங்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சமைக்க முடியாது. அந்த வெக்கையினுடைய தாக்கமா. அதனால அவங்க வெளிப்புறம் கொல்லைப்புறம்னு ஒண்ணு வச்சு, அதில் வந்து சமையல் பண்றது எல்லாமே வச்சிருப்பாங்க. பிரபஞ்சத்துடன் தொடர்பு. அங்க வந்து வாஸ்துவோ எதுவுமே பிரபஞ்சம் தொடர்பு இருந்தாலே வாஸ்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாது. கட்டடத்துக்கு மட்டும் தான் கட்டுறதுக்கு மட்டும் தான் வாஸ்து தேவை. அப்ப அந்த பிரபஞ்ச தொடர்புல இருக்கும்போது, அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவே இல்ல. அதே இது வீட்டுக்குள் வைக்கும்போது அது நெகட்டிவ் வருது. அதனால அந்த காலத்துல வந்து வெளிப்புற சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரேரா தான் இரவு நேரத்தில், ரொம்ப மழை பெய்யுற நேரத்தில், அந்த மாரி நேரங்கள் மட்டும் தான் வீட்டுக்குள் உள்ள சமையல்கள் நடக்கும். முக்காவாசி வெளிப்புற சமையல் தான் நடக்கும். அப்ப அது வந்து 2 கிச்சன் முறைகளாக இருக்கும். அதனால உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு மட்டும் தான் வாஸ்து தேவை. வெளிப்புற கிச்சனுக்கு வாஸ்து தேவையில்லை. இது வந்து ரெட்டை கிச்சன் மாடல் தான். இதே மாரி ரெட்டை கிச்சன் வச்சிருக்கவங்க, ஒண்ணு பிரபஞ்ச தொடர்புடன் இருந்தால் அதுக்கு வாஸ்து தேவையில்ல. பிரபஞ்ச தொடர்பு இல்லன்னா கண்டிப்பாக வாஸ்து வந்து நம்ம பார்க்கணும். அப்ப ரெட்டை கிச்சன் உள்ள இந்த வீட்டில் வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்த நீ இல்லன்னா இன்னொருத்தி அந்த மாரி ஒரு ஃபீல் குடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால ரெட்டை கிச்சன் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ பெரிய பெண்களுக்கு இதா இருக்காது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வாஸ்து பத்தி நெறைய விஷயங்கள், குறிப்பா வந்து கிச்சன்ல வாஸ்து எப்படி இருக்கணும்? எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த திசையில வைக்கணும்? என்ன மாரியான தவறுகள் பண்ணக்கூடாது? அப்படின்றத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.